வணக்கம். இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உழவர் பேரியக்கத்தின் மாநில மாநாட்டிற்கான நேரம் நெருங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல மாநாடே தொடங்கவிருக்கிறது. அந்த மாநாட்டினுடைய நேரம் எவ்வாறு நெருங்குகிறதோ அதுபோல சதியாளர்களினுடைய சூழ்ச்சியாளர்களுடைய நயவஞ்சக செயல்கள் என்பதுமே அரங்கேற தொடங்கிடுச்சு. என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்போம் வாங்க. கடலூர் மேற்கு மாவட்டத்துக்கு உட்பட்ட திட்டக்குடி பகுதியிலிருந்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் திருவண்ணாமலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்போது இளவசனூர் கோட்டை என்கிற பகுதிக்கு அருகே இருக்கக்கூடிய எரையூர் பாளையம் என்கிற கிராமத்திற்கு சார்ந்திருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நடு ரோட்ல கல்ல போட்டுட்டு போற வர வண்டி எல்லாமே வழிமறிச்சிருக்கிறாங்க. அப்படியாக தான் திட்டக்குடியை சார்ந்து இருக்கக்கூடிய பாட்டாளி உறவுகள் சென்று கொண்டிருந்த வாகனம் ஒரு வாகனம் தனியா போயிருந்திருக்குது. அந்த வாகனத்தின் மீது கல்லால் அடிச்சிருக்கிறாங்க. இறங்கி தடுத்த இளைஞர்களின் மீதுமே தாக்குதல் என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அசம்பாவிதம் ஏதும் நடக்காத வண்ணம் சாதுரியமாக அந்த இடத்துல இருந்து காணொலிகளை மட்டுமே பதிவு செஞ்சுட்டு அந்த இடத்துல இருந்து விரைந்து திருவண்ணாமலை மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மாநாட்டினுடைய திடலை நோக்கி விரைந்திருக்கிறாங்க. காணொலியை ஆதாரமாக கொண்டு அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட இருக்கிறது. நிச்சயம் அவர்கள் சிறைவாசம் காண்பார்கள் என்பதுல எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. இதை செய்யக்கூடியது யாருன்னு பார்த்தோம்னா ஒரு குறிப்பிட்ட இயக்கத்தை சார்ந்தவர்கள் தான். பொதுவா ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிங்க, எங்களுடைய தலைவர் எங்க மேல எந்த வழக்கும் வரக்கூடாது, நாங்க நல்லா படிக்கணும், அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும்னு சொல்லிட்டு எங்களுடைய பாதையை திசை மாற்றி அவர் பின்னால் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். அவர் பின்னால் எங்களை வழி நடக்க சொல்லி கத்து கொண்டிருக்கிறார். ஆனா இது போன்ற தலைவர்கள் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய தூண்டுதலால் இந்த இளைஞர்கள் இது போன்ற செயல்கள்ல ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த இளைஞர்களுக்கு தெளிவா ஒரு விடயத்தை புரிஞ்சுக்கிறோம். உங்களை அம்பு மாதிரி எழுத விட்டுட்டு நாளைக்கு அவங்க விலகிடுவாங்க, வழக்கு வாங்க போறதும் ஜெயில உட்காந்து களி திங்க போறதும் நீங்க தான். உங்களுடைய வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. ஏன் இந்த வார்த்தையை குறிப்பிட்டு சொல்றேன்னாக்க அந்த இளைஞர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வயது உடையவர்கள் தான். அதுல சிலர் ஓட்டு போடுறதுக்கே இன்னும் பெரிய ஆளா ஆகல. ரொம்ப அடல்ட் ஏஜ் கம்மியான ஏஜ்ல இருக்கிறவங்க, அடல்ட் ஏஜ்ல இருக்கிறவங்க 18, 21, 16, 17 வயசுல இருக்கக்கூடிய பசங்க தான் இந்த செயலை செஞ்சிருக்கிறதா களத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய தொண்டர்கள் சொல்லி இருக்கிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்களே சீரழிச்சிக்காதீங்க. இந்த காணொலியை பார்க்கக்கூடியவங்க மாநாடு முடிஞ்சு வரக்குள்ளையும் சரி மிக பாதுகாப்பாக ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன அசம்பாவிதம் நடப்பது போல தெரிஞ்சதுன்னா உடனடியாக உங்க கையில இருக்கக்கூடிய செல்போன் தான் இந்த சூழல்ல உங்களுடைய பெரும் ஆயுதம். அந்த ஆயுதம் நமக்கு மிகப்பெரிய ஆயுதமாக நம்மளுடைய கைகளிலே இருக்குது. உடனே ஏதாவது ஒரு அசம்பாவித சூழல் நடக்கக்கூடிய அந்த தருணத்துல அதை தடுக்கும் விதமாகவும் நம்முடைய தற்காப்பிற்காகவும் அந்த காணொலியை எடுத்து வச்சுக்கிங்க. நாளைய தினம் அவர்களின் மீது நிச்சயமாக காவல் நிலையங்கள்ல அந்தந்த எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வழக்கு கொடுத்து நாம் சட்ட ரீதியாக அனைவற்றையும் சந்திப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.